2 முறை பூக்குழி இறங்கி குதித்து அருவாள் மீது ஏறி நின்று மீசையை முறுக்கி கருப்பசாமி அருள்வாக்கு. ஓசாரிப்பட்டியில் ஸ்ரீ நாகம்மாள் கோவிலில் 11ஆம் ஆண்டு பால்குடம் ஆடித்திருவிழாவில் கோலாகலம். சிங்கம்புணரி திண்டுக்கல் சாலையில் உள்ள ஜோதி விநாயகர் கோவிலில் சாமியாட்டத்துடன் ஆண் பக்தர்கள் சிலர் 16 அடி அலகு குத்தி, பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தகதகவென அனல் கொதிக்கும் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஓசாரிப்பட்டியில் கிராம தெய்வமாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ நாகம்மாள் கோவிலில் 11ஆம் ஆண்டு பால்குடம் ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓசாரிப்பட்டியில் இருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சிங்கம்புணரி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அருள்பாலிக்கும் ஜோதி விநாயகர் ஆலயம் முன்பு சுவாமி ஆட்டம் ஆடினர். அங்கு ஆண் பக்தர்களுக்கு அருள் வந்தவுடன் 16 அடி சிலார் குத்தி சாமியாட்டம் ஆடினர். அதைத் தொடர்ந்து ஜோதி விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு வழி நெடுகிலும் சிலார் குத்திய ஆண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஓசாரிப்பட்டியில் உள்ள நாகம்மாள் கோவிலை நோக்கி சென்றனர். ஆட்டம் பாட்டத்துடன் பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து உடன் சென்று ஓசாரிப்பட்டியை நாகம்மாள் கோவிலை அடைந்தனர். அங்கு சிலார் குத்திய பக்தர்களும் தீச்சட்டி எடுத்து வந்த பக்தர்களும் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்களும் தகதகவென அனல் கொதிக்கும் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சிலார் குத்தி மெய் சிலிர்க்க வைத்த சாமியாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தகதகவென அனல் கொதிக்கும் பூக்குழி பார்ப்பவர்களை மிரள வைத்தது. மேலும் கருப்பசாமி அருள் வந்து ஆடியவர் 2 முறை பூக்குழி இறங்கி குதித்து அரிவாள் மீது ஏறி நின்று மீசையை முறுக்கி பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார்.